அனைவருக்கும் வணக்கம். நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும், எப்படி சொல்றது? ஒரு இத ஈஸியா சொல்லி முடிச்சிட முடியலங்க. எதா இருந்தாலுமே, இது இப்படித்தான் அப்படின்னு ஈஸியா முடிக்க முடியல. ஏன்னா, அத வேற வேற கண்ணோட்டத்துல ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நம்மள கொண்டு போய் பார்க்க சொல்லுது. ஏன்னா, அப்படி சொன்னா தான் புரியுது. ஒரு விஷயத்துல சொன்னோம்னா, ஒரு சூழ்நிலைக்கு பொருத்தமா இருக்கு. அடுத்த சூழ்நிலைக்கு அது பொருந்த மாட்டேங்குது. இத எதுக்காக சொல்றேன்னா, நம்ம மனித வாழ்க்கையின் உண்மை. அத பத்தி தான் இதுல பார்க்க போறோம். அ மனித வாழ்க்கையோட உண்மை என்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கடவுள் கடவுள் வந்து ஒரு கழுதைய படைக்கிறாரு. அந்த கழுதை கிட்ட சொல்றாரு, "நீ வந்து மனிதர்களுக்கு பல வகையில நீ வந்து உதவி செய்வ. பொதி சுமக்கணும், அவங்களுக்காக நீ உழைக்கணும். அதனால வந்து உனக்கு ஒரு 50 வருஷம் உனக்கு ஒரு ஆயுள் தர்றேன்" அப்படின்னு சொல்றாரு. கழுதை சொல்லுது, "வேணாம். நான் மனுஷங்களுக்காக வாழுறேன். அவங்களுக்கு உதவி செய்றேன். வேணான்னு சொல்லல. எனக்கு அதுக்காக 50 வருஷம்லாம் அதிகம் கடவுளே. நீங்க ஒரு 30 வருஷம் மட்டும் எனக்கு குடுத்துருங்க போதும்" அப்படின்னு சொல்லு. "சரி ஓகே. உனக்கு அத தர்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஒரு நாய்க்கிட்ட போறாரு. அதுகிட்ட சொல்றாரு, "நீ வந்து வீட்டுக்கு காவலா இருப்ப, மனுஷன பாத்துக்குவ, அவங்களுக்கு செல்லப்பிராணியா இருப்ப, அவங்க உன்னைய அப்படி பாத்துக்குவாங்க. அதனால உனக்கு குறைஞ்சபட்சமா ஒரு 30 வருஷம் உனக்கு ஒரு ஆயுள் தர்றேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே நாய் சொல்லுது, "வேணாம், வேணாம். நான் அவங்களுக்கு பாதுகாவலனா தான் இருப்பேன். மனுஷங்களுக்கு உற்ற நண்பனா தான் இருப்பேன். ஆனா எனக்கு அவ்வளவுலாம் வேணாம். ஒரு 15 வருஷம் மட்டும் எனக்கு போதும் கடவுளே" அப்படின்னு சொல்லுது. "சரி போ, உனக்கும் 15 வருஷம் குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு குரங்கு கிட்ட வராரு. நீ சொல்றாரு, "நீ வந்து வித்தை காட்டி மனிதர்கள மகிழ்விக்கிறதுக்காக தான் நீ பொறந்திருக்க. அதனால உனக்கு ஆயுள் வந்து ஒரு 20 வருஷமா தரேன். நீ வச்சுக்க" அப்படின்னு சொல்றாரு. 20 வருஷம்லாம் அதிகம் கடவுளே எனக்கு. நான் ஆனா மத்தவங்கள மகிழ்விக்கிறதுக்கு தான். எனக்கு 10 வருஷம் போதும் அப்படின்னு சொல்லுது அந்த குரங்கு. சரி, நீயும் வேண்டாங்கிறியா? சரி இந்தா 10 வருஷம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்கள எல்லாரையும் படைச்சு முடிச்சுட்டு கடைசியா மனுஷன் கிட்ட வந்தாரு. வந்து சொன்னாரு, "எல்லார்கிட்டயும் கேட்டேன். அவங்கவங்க இவ்ளோ ஆயுள் சொல்லிட்டாங்கப்பா. நீ வந்து என்ன ஒரு 6 அறிவுள்ள ஜீவன். அவ்வளவுதான் நீ. 6 அறிவுள்ள ஒரு உயிர். நீ வந்து உனக்கு கீழ மத்த மிருகங்கள், விலங்குகள் எல்லாத்தையும் அடிமையா வச்சு நீ ஆட்சி செய்ய போற. நீ அவங்கள வச்சு வேலை வாங்கி இது பண்ணிக்க போற. அவ்வளவுதான். உனக்கு ஒரு 20 வருஷம் மட்டும் தரேன் ஆயுள். போதும்" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு உடனே மனுஷனோட புத்திய பாருங்க. மனுஷன் சொல்லியிருக்கான். "வேணாம், வேணாம். நான் தானே எல்லாரையும் வச்சு ஆட்சி செய்யணும். அதனால அந்த கழுதை, நாய், குரங்கு எல்லாம் எவ்வளவு வருஷத்த வேணான்னு சொன்னாங்களோ எல்லாத்தையுமே சேர்த்து என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு சொன்னானாம். "சரி குடுத்துட்டேன் போ" அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த குடுத்ததுக்கு அப்புறமா அதுல உள்ள உண்மைய பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த கழுதை மாதிரியே குடும்பத்துக்காக உழைக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து நாய் மாதிரியே அடுத்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க அவங்களுக்காக பண்ற விஷயங்கள், அவங்களுக்கான தேவைகளுக்காக ஓட வேண்டியதா இருக்கு. கடைசி காலகட்டத்துல குரங்கு மாதிரி அவங்களோட சந்ததிய பாதுகாக்க வேண்டியதா இருக்கு மாத்தி மாத்தி. அதாவது மனிதன் வந்து விலங்க வந்து அடிமையா செய்யணும்னு சொல்லிட்டு அதோட வாழ்நாள் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஆனா என்ன பண்றாங்க, குணத்துல அவங்கள விட கீழே தான் போயிட்டு அது நம்மளோட தேவைகளுக்காக ஓடிட்டு இருக்கோம். அதனால கடவுள் வந்து எல்லாத்தையுமே அவங்கவங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் குடுத்திருக்காரு. ஆனா எவ்வளவுதான் குடுத்திருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட உண்மை வந்து இதான். நம்ம வந்து இல்லன்னு மறுக்க முடியாது. ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம சொல்றதுனாலயோ, இல்ல இது நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கிறதுனாலயோ நம்ம குறைஞ்சிட மாட்டோம். நம்ம ஆனா தனியா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சுத்தி சுத்தி வாழ்க்கை என்ன பண்ணுது, ஒரு வட்டம் மாதிரி அதுக்குள்ளேயே தான் ஓடுது. பொறந்தோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம், அடுத்தடுத்து சம்பாதிச்சோம், ஓடணும், இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு மனிதனோட வாழ்க்கையானது. அதனால இந்த வாழ்க்கை ஓட்டத்திலையும் அந்த வாழ்க்கையோட எதார்த்தத்தையும், எதார்த்தமான உண்மையும் நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டாதான் அந்த வாழ்க்கையில வந்து நம்மளால ஜெயிக்க முடியும். அதனாலதான் சொல்றேன். ஒரு சின்ன விஷயத்த கூட மத்தவங்களோட கம்பேர் பண்ணணும். மீன்ஸ் நம்ம கிட்ட இல்லாதவங்கள சொல்லாதீங்க எப்பவும். எப்படின்னா, நம்மள விட எப்படி சொல்றது? நம்ம கிட்ட இல்லாதவங்க கிட்ட பத்தி சொல்லுங்க குழந்தைங்க கிட்ட. நம்ம கிட்ட இது இருக்குப்பா. அவங்க கிட்ட இது அவங்க வந்து அந்த சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்கப்பா. அதனால இருக்கிறத வச்சு பயன்படுத்தி வாழணும்ப்பா. இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொஞ்சமாவது குடுத்தாவது அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். அந்த குடுக்கறதுல இருக்கிற தன்மை என்ன? அதன் மூலமா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது. அதுக்குனாலதான் இந்த மனித வாழ்க்கையோட அர்த்தம் அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால எதையுமே நம்ம பழக பழக நம்ம சொல்லிக் கொடுக்க தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா சுத்தமா புரியாதுங்க. இதை ஏன் சொல்றேன்னா, இப்ப உள்ள ஜெனரேஷனே வந்து நிறைய விஷயம் நம்ம பசங்களே ஆகட்டும் நம்மளை பார்த்து சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ரொம்ப பழசுமா, இதெல்லாம் ரொம்ப பழசுப்பா, இதெல்லாம் இப்ப சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. இதை வந்து அவங்க நிறைய மிஸ் பண்றாங்க, நிறைய தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. அதை வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய கட்டாயமான உலகத்துலதான் நம்ம இப்ப இருக்கோம். அதனால இப்ப நம்ம சொன்னாதான் அவங்க அடுத்ததான் அவங்க சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வசதியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன்.
சொல்றேன். இந்த மனுஷ வாழ்க்கைங்கிறது இத சுத்தி தான் ஓடுது. இதுல என்ன சாதிக்க போறோமோ அத சாதிச்சுட்டு, இதுல யாருக்கு எத எத எந்த அளவுக்கு ஈக்குவலா குடுக்கணும், எந்த அளவுக்கு அன்பு குடுக்கணும், எந்த அளவுக்கு நட்பு குடுக்கணும், எந்த அளவுக்கு காதல குடுக்கணும், எந்த அளவுக்கு பாசத்த குடுக்கணும், எந்த அளவு சகோதரன், சகோதரிங்கிற முக்கியத்துவத்த குடுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அதனால ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சு அவங்கள ஒரு நல்ல மனுஷங்களா மாத்துங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.